அனைவருக்கும் சாரலின் இனிய வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கி முல்லைத்தீவு நோக்கி ஒரு பயணம். இப்போ பரந்தலில் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பின்னால் முல்லைத்தீவு அந்த நேம் போட் தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன். இது எங்களோட தாயின் மணிக்கொடி மாதிரியான ஒரு ஊர் தான் முல்லைத்தீவு. இறுதி யுத்தம் நடந்த இடமும் கூட. பல பார்வையாளர்கள் ஒருக்கா முல்லைத்தீவை எடுத்து போடணும்னு கேட்டிருந்துச்சுன்னா அவையின் விருப்பத்திற்கு அமைய இன்றைக்கு முல்லைத்தீவு நோக்கிய பயணம் அமையும். நீங்கள் இந்த காணொலியில் முழுமையாக இணைந்து கொள்வதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க தொடரலாம். இது பரந்தல்ல நகர்பகுதி. இந்த இடது பக்கத்தால் திரும்பினால் இங்கால முல்லைத்தீவுக்கு நாங்கள் போகலாம். இது முல்லைத்தீவு போகிற ரோட். இங்கே இருந்த ஒரு 52.35 கிலோமீட்டரில் இருக்குது. அதில் பேர் பலகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ணங்கண்டி என்ற ஒரு மேம்போட் ஒன்று இருக்குது. அதில் 4 கிலோமீட்டர் இருக்குது. நான் நினைக்கிறேன் கண்ணங்கண்டி என்ற இடத்துக்கு 4 கிலோமீட்டர் போக வேணுமென்னு சொல்லி. இதற்கு முதல்ல ஒரு 2 தடவை மாதிரி முல்லைத்தீவு இருக்கிறேன். முல்லைத்தீவு வந்த நேரம் வற்றாப்பளை அம்மன் கோயில், வேறு ஒட்டி சுட்டான், வேறு இயக்கத்தால் வச்சிருந்த அந்த டோரா படகுகள் எல்லாம் சேவணி வச்சிருக்கக்கூடிய இடம், மற்றது இயக்கம் போர் பயிற்சி எடுத்த இடங்கள் எல்லாமே பார்த்துருக்குறோம். இப்போ இருக்கிற நிலையில் அதுகள் எல்லாத்துக்கும் போக இயலாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஊர்கள் தச்சையெல்லாம் மாறி சொன்னால் மன்னிக்கோணும். நான் அவ்வளவா வந்ததில்லை. இதுக்கு முதல் 2 தடவை தான் வந்திருக்கிறேன். இது பரந்தனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை, புனித அந்தோனியார் ரோக்கா வித்தியாலயம்னு சொல்லி இருக்கு. இது ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்றும் இருக்குது. இந்த இடம் 2ஆம் கட்டை முரசு மோட்டை என்று போட்ட பகுதி தான். அதில் கொஞ்சம் கடத்தோரியலையும் நீங்கள் காணலாம். அதோடு சேர்ந்த மாதிரி இந்தியாவில் சிறிய பாடசாலை ஒன்று, பிள்ளையார் கோயில் ஒன்று, எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாம் 2 பக்கமுமே வயல்களாகத்தான் இருக்குது. வயல்கள் எல்லாம் அறுவடை முடிந்த கட்டத்தில் இருக்குது. அதை விட சின்ன சின்ன நெல் நாற்றுகளாக இருக்கக்கூடிய தென்னங்கன்றுகளும் இருக்குது. இது முரசுமோட்டை பகுதியை அடுத்து காணப்படுற ஒரு பாடசாலை உண்டு. முருகானந்தா கல்லூரின்னு சொல்லி இருக்குது. கிளி முருகானந்தா கல்லூரி. பாருங்கள், இதை பார்க்கல இங்கே படித்தாக்கள் சந்தோஷப்படுவீங்க நீங்கள் படித்த பாடசாலைகளை காணும்போது. அடுத்ததாக வார இடம் வட்டக்கச்சி. அதுக்கு 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். வட்டக்கச்சி அந்த பெயர் பலகை இருக்குதுல.
அறுவடைக்கு பிறகு இருக்கிற இடம் வைக்கோல் பகுதிகள் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. நிறையாக அடுக்கப்பட்ட நிறைய பனை மரங்கள், அழகான ஒரு வயல் சூழல். கண்டாவளி என்று சொல்லி இருக்கு அடுத்த பெயர் பலகை. முல்லைத்தீவு போகிற வழியில் 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஒரே வயல்வெளிகள் ஆசையாக இருக்கும். உண்மையாக பிரமிப்பாயும் இருக்குது. அதான் ஒரு கராங்கிலிண்டு எடுப்போம்னு சொல்லி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் வேறு எங்களோட இடங்களையும் பார்த்துருக்குறோம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி அது எல்லாத்தையும் விட இங்கே வந்து விவசாயம் பெரிய அளவில் செய்வினம் போல இருக்குது. எல்லாமே விவசாயத்துக்கு பிறகு காணப்படுற நிலமாக இருக்குது, அறுவடை முடிந்த நிலமாக. புளியம்பொத்தனை மற்றது கண்டாவளை என்றெல்லாம் போட்டு இருக்குது. இதில் வந்து கண்டாவளை பிரதேச செயலகம் வந்தது சைட்ல, அதை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் இருந்து ஒரு நாகதம்பிரான் கோயிலுக்கும் கொஞ்சம் கிலோமீட்டர் தூரம் போட்டிருக்காங்க. எனக்கு அந்த கோயில் ஒரு நாளும் போய் பழக்கம் இல்லை. இன்றைக்கு முடியுமாக இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டலாம். தர்மபுரம், இதில் வந்து பெயர் பலகை தர்மபுரம்னு சொல்லி இருக்குது. தர்மபுரத்துக்குரிய பிரதேச வைத்தியசாலையும் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடம் தர்மபுரம் தான். இதில் பார்த்தீங்கன்னா தர்மபுரம் மத்திய கல்லூரி இருக்குது, புதிதாக அமைக்கப்பட்ட நுழைவாயிலோட. இதில் வந்து முல்லை வீதி தர்மபுரம் என்ற இந்த பகுதியில் வந்து நீங்கள் கொஞ்சம் கடை தொகுதிகள் மற்றது கல்யாண மண்டபம் கொஞ்சம் நெருக்கமாக வரக்கூடிய இடங்கள், வயலை தவிர கொஞ்சம் குடியிருப்பு பகுதியாக நெருக்கமாக வரக்கூடிய இடங்களை பார்க்கலாம். இதில்
கல்மடு குளம் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இவ்விடத்துல இருந்து. அதுக்கான பேர் பலகை ஒன்று சைடில் காட்டி இருக்கணும். இது தர்மபுரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாடசாலை. தர்மபுரம் இல ஆனாத்தானா கானா பாடசாலைன்னு சொல்லி போட்டிருக்கு. தமிழ் கலவன் பாடசாலைன்னு சொல்லி நினைக்கிறேன். விஸ்வமடு, இதுலேருந்து விஸ்வமடு தொடங்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். சைடில் பேர் பலகையில் பார்ப்போம். விஸ்வமடு தொடங்கிட்டு விஸ்வமடுல இருக்கக்கூடிய கடைகள், வீடுகள். பதிமூணு கிலோமீட்டரில் வந்து பேய்ப்பாறை பட்டியன்னு போட்டிருக்காங்க. நான் ஒரு நாளும் கேள்விப்படையில அந்த ஊர். இவ்வளவு நேரம் நான் பேர் பலகையில பார்த்து வாசித்த ஊர்கள் கேள்விப்பட்டு இருக்கிறேன். பெயர் சரி இது எனக்கு தெரியாது. போய்க்குள்ள தான் பார்க்கணும் இடத்துல வருகுதுன்னு சொல்லி. ரோட்டின் ஒரு பக்கம் முழுக்கவே நிறைய பால மரங்கள்லாம் நிக்குது. நிறையாக நிக்குது ரோட்டுக்கு. விஸ்வமடுவின் நகர் பகுதி நிறைய கடைகளோட இருக்குது. திறந்திருக்கிற கடைகள் குறைவாக இருக்குது. இதில் விஸ்வமடு குளமும் காட்டி இருக்கணும். 3.4 கிலோமீட்டரில் வலதுபுறமாக செல்ல வரும் விஸ்வமடு குளம். விஸ்வமடு குள பக்கம் போவோம்ன்றக்கா திரும்பி இருக்கிறோம். அதே பக்கத்துக்கு அட்டை குளம்னு சொல்லியும் போட்டிருக்கேன். நான் ஒரு நாளும் கேள்விப்படாத பேர். கோயிலில் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு போகிறதுக்கான தூரம் 1.4 கிலோமீட்டர்னு சொல்லி இருக்கிறதால விஸ்வமடு குளத்துக்கு இடையில வரும்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். இது விஸ்வமடுக்கு போய் கொண்டிருக்கிற பாதை. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஒருக்கா ரங்கி நின்று கதைப்போம்னு சொல்லி ரங்கிட்டேன். உங்களுக்கு பின்னால் தெரிஞ்சு கொண்டிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படி நீளத்துக்கு வந்து வாய்க்கால் மாதிரியான நல்ல வடிகால் அமைப்பு வந்து செய்திருக்குது. அதே மாதிரி வந்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய கமுக மரம் இருக்குது. நீர்வளம் மிக்க செழித்து மிகுந்த பகுதியாக இருக்குது. நீங்கள் அதை இந்த வீடியோவில் பார்க்கலே உங்களுக்கு விளங்கும். இப்படி ஒரு வறண்டு போன ஒரு உலர்வலய காடுகளை கொண்ட பகுதியில் கூட எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு காரணம் இங்கே காணப்படுற பல வகையான குளங்கள் தான். அதில் நாங்கள் போகிற வழியில் இன்றைக்கு 2 குளத்தை பார்த்துடலாம். ஒன்று வந்து விஸ்வமடு குளம், இன்னொன்று இப்போ பேர் மறந்துட்டேன். உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த குளம். இரண்டையும் நாங்கள் இதில் பார்க்கலாம். இதில் காட்சியை கொஞ்சம் பாருங்கள், நல்லா இருக்கும். 2 பக்கமுமே நிறைய கமுகு தென்னை எல்லாமே இருக்குது.
இதுதான் இந்த விஸ்வமடுக்கு போகிற வழியில் வர அட்டை குளம் என்ற பகுதி. குளமே தெரியாத அளவுக்கு அதில் மூடி புல்லும் பிஸ்டியாகவும் வளர்ந்துருக்கு. ஆனால் நல்ல அழகான சூழலாக இருக்குது. எவ்வளவு நீர்வளம் இருக்குதுன்னு சொல்லி அதிൻ്റെ பச்சை குளிர்ச்சியிலேயே தெரியுது பாருங்கள். எவ்வளோ பசுமைன்னு பார்க்குறதுல இருந்தே எந்த அளவுக்கு நீர்வளம் உள்ள இடம்னு சொல்லி விளங்கும். நாங்கள் இப்போ விஸ்வமடு குளத்தை நெருங்கிட்டோம். அதுக்கு அதில் வந்த இடத்துல ஒரு தொட்டி அடிச்சாந்து என்ற ஒரு இடம் இருந்துச்சு. அது கிட்ட ஒரு கோயில். இப்படியே வந்தால் இங்காலே ஒரு திறந்த திடல் மாதிரி விளையாட்டு மைதானம் மாதிரி வெட்டியான ஒரு பகுதி. இதால் கடந்து போனால் குளம் வரும்னு சொல்லினோம். பார்ப்போம், போய் பார்ப்போம் அப்படி வருதுன்ட்டு. பிரதான பாதையில் இந்த ரங்கினா பிறகு இங்கால ஓரளவு வாகனம் செல்லக்கூடிய ஒரு மண் தரை பாதை தான். அநேகமான குளங்களுக்கு இப்படியான ஒரு பாதை தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் பார்த்தா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். பாதை மண் தரையாகவே போகும்.
விஸ்வமடு குளம் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய தொலைவில் வந்து விட்டது. நெருங்கிட்டோம். இப்போ குளக்கட்டுக்கு மேலே நிற்கிறோம். நான் இப்போ விஸ்வமடு குளத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டில் இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பெரிய குளங்களை கண்டால் சரியான ஆனந்தமாக இருக்கும். தமிழிடத்தில் இப்படி பெரிய குளங்கள் ஏனெண்டா எங்களோட யாழ்ப்பாணத்திலெல்லாம் சின்ன சின்ன குளமாக தான் இருக்கும். இந்தியாவில் பக்கம் கிளிநொச்சி முல்லைத்தீவு அதெல்லாம் பெரிய குளமாக இருக்கும். அதை விட இந்த குளத்துக்குள்ளே நிற்கிற அந்த மொட்டையான மரங்கள் பல வருடங்கள் ஆனாலும் இலைகள் உதிர்ந்து போயும் காஞ்சி விழாத அந்த மரங்கள் அதில் பார்த்தா இன்னொரு தனியான ஆனந்தம். அதில் நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கிறது. பறவைகளை காணையில் ஆனால் சூழவரை வந்து பறவைகளோட சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது. தூரத்தில் இருக்கிற மரங்களில் குளத்தையாண்டி பறவைகளோட சரணாலயம் மாதிரியான பகுதிகள் இயற்கையாகவே அமைந்திருக்குமே என்றால் அதின் உணவுகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறதால இதில் கொஞ்சம் நேரம் ஆசைக்கு இருந்துட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா விஸ்வமடு குளத்தில் இருந்து தண்ணி வெளியேற ஒரு கால்வாய் இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோவில் க்ளோஸ்அப்பில் காட்டலாம் எடுத்திருக்கிறோம். அதில் இருந்து போகிற தண்ணியால் தான் அந்த செழிப்பு மிகுந்த கமுக மரங்கள் 2 பக்கமுமே முளைச்சிருந்ததை கண்டிங்க. இந்த தண்ணி தான் அங்கே ஹானும் ஓடிக்கொண்டிருக்கு. அதால் தான் இந்த விஸ்வமடுவே மிகவும் செழிப்பாக இருக்குது. விஸ்வமடு குளத்தின் மேல் குளக்கட்டால் வந்து கொஞ்சம் அந்த உயரம் குறைஞ்ச பகுதியில் வாகனத்தை நிப்பாட்டிட்டு அதில் ஒருக்கா நடந்து பார்த்து கதைக்கலாம்னு சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டாக குளம்தான் தெரிஞ்சு கொண்டிருக்கும். இதில் வந்து நிறைய சின்ன சின்ன வள்ளங்கள் இருக்குது. இந்த வள்ளங்களில் மீன் பிடிப்பினமாக இருக்க வேணும். யாராவது ஒரு ஆள் நின்றா போட்டில் போகிறது கூட ஆசை தான். தண்ணி ஏண்டா எனக்கு கொஞ்சம் பயம். நிறைய முதலை இருக்குமென்னு சொல்லினோம். நன்னீர் குளம்னா முதல்ல இருக்கத்தான் செய்யும். இதில் போட் விடுறாக்கள் ஒரு தரையுமே காணையிலே, ஆனால் நிறைய போட் இருக்குது.
இதில் பாருங்கள், இதில் ஒரு போட் இருக்குது. நான் அதுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். உங்களுக்கு அது பின்னணியில் தெரிஞ்சு கொண்டு இருக்கும். இதில் ஒரு போட் இருக்குது. அப்படி பல போட்டுகள் நிறைய அங்காலே இருக்குது. இதுதான் அந்த போட். இப்போ வந்து விஸ்வமட குளத்தின் இன்னொரு லொக்கேஷனில் இருந்து கொண்டு இருக்கிறேன். அதில் பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலதிக தண்ணி வெளியேறுவதற்கான இடம் இருக்குது. இப்போ அது எல்லாமே வற்றி போயிருக்குது. இந்த குளத்தை பார்க்க அந்த இந்தியாவில் பாட்டு ஷூட் பண்ணுற இடங்கள்லாம் ஞாபகம் வருது. இவடமெல்லாம் பாட்டுகள் ஷூட் பண்ண, மற்றது வெட்டிங்குக்கு அவுட்டோர் ஷூட்டிங்னு சொல்லி செய்கிற வேலைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வழி அப்படியும் நிறைய காட்சிகளையும் நாங்கள் கண்ணோடு தான் வந்தோம். உணவு மனிதன் அடிப்படை தேவைகளில் உண்டு. அதுக்காக எங்களோட முன்னோர் எங்களுக்காக விட்டு சென்ற சொத்துக்களில் ஒன்று தான் இந்த குளம். குளத்தை பார்க்க ஆசையாக இருக்குது. ஆரிய குளத்தில் கூட எழுதி போட்டிருக்குது ஒரு போர்டில் எங்களோட முன்னோர் காத்த முற்றம், அது எங்களோட சொத்து என்று சொல்லி ஒரு வசனம் குறள் மாதிரி அழகாக 2 வரிகள் எழுதி போட்டிருக்கு. அந்த வகையில் தான் இந்த குளத்தையும் பார்க்க இருக்குது. நாங்கள் இந்த முல்லைத்தீவு நோக்கிய பயணத்தை இந்த விஸ்வமடு குளத்தோடு ஒருக்கா நிறுத்தி கொண்டு இந்த விஸ்வமடு குளத்தில் இருந்து அடுத்ததாக நாங்கள் முல்லைத்தீவுக்கு போய் பார்க்கக்கூடிய மிச்ச இடங்களை பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். விஸ்வமடு குளத்தை உங்களுக்காக எங்களுக்கு பிடித்த வேறு லொக்கேஷனில் இருந்து விதமாக எடுத்து காட்டியிருக்கிறோம். முடிஞ்ச அளவில் ஃபுல்லாக அதை அடக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து காட்டி இருக்குது. இதெல்லாம் வெயில் கொளுத்தி எறிகிற ஊர்கள். இப்போ 8:30-9 மணி என்றதால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்றைக்கு அடுத்த காணொலியில் உங்களுக்காக நான் அந்த வெயில் பாட்டையும் பாடுவேன். அன்றைக்கு சரியான கவலை. வெள்ளாங்குளத்துலேருந்து மாங்குளம் நோக்கி போகிற அந்த பயணத்தில் வெயில் பாட்டு கட்டாயம் பாடியிருக்கணும். அப்படி ஒரு வெயில். அந்த வெயில் பாட்டு எப்போலி கேட்கலையும் எனக்கு எங்கள்ட இந்த வெயிலான ஊர்கள் தான் ஞாபகமே வரும். நீங்கள் அடுத்த காணொலியில் அந்த வெயில் பாட்டு பார்க்கலாம். விஸ்வமடு சரியான செழிப்பான இடம்னு சொல்லி நான் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் நேரடியாக இதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்களும் இந்த காணொலியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்கள். நீங்கள் வாழ்ந்த ஊர்களை இதை நீங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்கள். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குதா, நான் இதில் என்ன இடங்களை காட்ட தவறி இருக்கிறேன் என்றதுகளையும் நீங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்கள். நன்றி. இது காட்டில் இருக்கக்கூடிய சூறைப்பழம். நான் இன்றைக்கு தான் இதை முதலாக பார்க்குறேன். பழமண்டா வேணுமான அளவுக்கு பார்த்தும் இருக்கிறேன், சாப்பிட்டும் இருக்கிறேன். அன்றைக்கு எங்களோட வியூவர் ஒரு ஆள், பார்வையாளர் ஒரு ஆள் கேட்டிருந்தார், பாலப்பழம் சூறைப்பழம் எல்லாமே காட்டுங்கன்னு சொல்லி. இன்றைக்கு அது கிடைச்சிருக்கு. நாவல் பழம் மாதிரியே நிறைய கீழே கொட்டுப்பட்டும் இருக்குது. இதை சாப்பிடேக்கில் ஒரு டொனிக் கொண்ட குடித்த மாதிரி நல்ல உற்சாகமாக இருக்குது. புளிப்போடு சேர்ந்த ஒரு இனிப்பு சுவை. காட்டுக்குள்ள இப்படி பல வகையான அருமையான பழங்கள் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு தான் பேர் தெரியாது.
விஸ்வமடுவிலே எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒவ்வொரு ரோட்லேயுமே இப்படி வாய்க்காலை காணக்கூடியதாக இருக்குது. மலைநாடு மாதிரி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அதை விட அதில் ஒரு இடத்துல கண்டேன், உங்களுக்கு அதை காட்ட தவறிட்டேன். நிறைய பென்னம் வளர்ந்து நின்றுச்சுது. கூடுதலாக பென்னத்தை நாங்கள் மலைநாடுகளில் தான் பார்க்கலாம். அந்த அளவு குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். வெயிலுக்குள்ள கூட, அதுக்காக வெயில் இல்லையாண்டு இல்லை, வெயில் கொளுத்துற வெயில் தான், அதுக்குள்ளேயும் குளிர்ச்சியாக இருக்குது.